Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல கத்திரிக்காய் வச்சு ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி கத்திரிக்காய் மசியல் எப்படி குயிக்கா பிரஷர் குக்கர்ல வச்சு செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரஷர் குக்கர்ல எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் ரஃப்பாக கட் பண்ணால் கூட போதும், நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி அதுலேருந்து சாறு விட்டு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். 300-400 கிராம் அளவு கத்திரிக்காயை பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். ஸோ கட் பண்ணி போட்ட அந்த தண்ணியிலேருந்து நம்ம குக்கரில் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் மசியல் பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக உரப்பாக இருக்கிறதுனால மீன் குழம்புக்கு ரசம் சாதத்துக்குலாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர், அதை விட கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு நமக்கு கத்திரிக்காய் மசியல் மசிஞ்சு வரும். ஸோ இப்போ ஒரு 5 விசில் போன்னு நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் நல்லா மசிச்சுக்கலாம். மசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளி, ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு புளிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மசிச்சு விட்டுறலாம். ஜஸ்ட் கொஞ்சமாக தான் தண்ணி தேவைப்படும், அதுக்கு பதிலாக தான் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி இருந்துச்சுன்னா அதை வச்சே நீங்கள் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து மசிச்சு விட்டிங்கன்னா சூப்பராக மசிஞ்சு வந்துடும். இல்லை மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு மசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரான கத்திரிக்காய் மசியல். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், பட் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.